வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேரளா லாட்ரிக்கு ஃபைனல் கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறுது. கார்னியா ட்ரா நடைபெறுது. 6வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 658வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக பார்க்கையில் 100% பெஸ்ட்டு நம்பர்ஸாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு ட்ரிபிள்ஸ் அடிச்சிருந்தாங்க. ட்ரிபிள்ஸ் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 5-5-5ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டுக்கு நமக்கு அடுத்து எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான நம்பர் பார்க்கலாம். அதே மாதிரி பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. இல்லாட்டி 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது ஏ போர்டில். பி போர்டில் பார்த்திங்கன்னா 9 கணக்கில் வந்திருக்கு. இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா பி போர்டு 8 வர்ற மாதிரி கணக்கில் இருக்குது. பி போர்டில் 9, 8. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டி 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. நல்ல நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் போர்டு நம்பர்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். ஏ போர்டு 2, 0, பி போர்டில் 9, 8, சி போர்டில் 7, 6 மேட்ச் பண்ணி வைக்கலாம். நம்ம எடுத்திருக்க ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் தான் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்திங்கன்னா வாங்க. நமக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நமக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 9 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 4 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 6 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 0 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு சென்றான ஏ போர்டு பெண்டிங் நம்பர். 0 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 22 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 6 10 நாள் ஆகுது. பி போர்டில் 9 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு பி போர்டு சென்றான நம்பர்னு பார்க்கையில் 9ஆம் நம்பர் பி போர்டு சென்றான நம்பராக இருக்குது. அதனால் 9ங்கிறது நமக்கு இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது நம்ம சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு சி போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6, 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னையுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நம்மளுடைய கெஸ்ஸிங்கை வச்சு பார்க்கையில் 2ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பில் கிடச்சிருக்கு. அதனால் நான் 2ஐயும் 0வையும் கொடுக்குறேன். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் 2ஐயும் 0வையும் ப்ளே பண்ணுங்கள். 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸ் வந்திருக்கு.
2 0 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு நம்பர்ஸாக தான் இருக்குது இந்த நம்பர்ஸ். 2ஐயும் 0வையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக வெற்றி இருக்குதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம பாட்ஸ் நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் நம்ம பார்க்கையில் வந்து 208 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 208ங்கிறது ஒரு பாட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 305ங்கிறது ஒரு நம்பர் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 209 ஒரு நம்பர் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பரையுமே பாட்ஸில் வைங்க. கண்டிப்பாக வந்து எல்லா நம்பர்களுமே வின்னிங் எடுக்க இந்த 3 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. பாட்ஸில் கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே இருந்து தான் ஃபுல் வின்னிங் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக நமக்கு கிடச்சிருக்கு. 208, 305, 209 இந்த 3 நம்பருமே பாட்ஸில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நமக்கு அதிகமாக தான் கிடச்சிருக்கு. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்க இந்த 3 நம்பருமே பாட்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போன வருஷம் வந்து இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி நாளுக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து போன வருஷம் வந்த ரிசல்ட்டு 3 3 3ன்னு இருக்குது. அதாவது டிபிள்ஸு தான் வந்திருக்கு. அப்போது நமக்கு ஒரு 3 இதிலருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கணக்கில் இருக்குது. இதை மேட்ச் பண்ணி தான் நான் 305 பாட்ஸுன்னு நான் வந்து எடுத்திருக்கேன். 305 இதை மேட்ச் பண்ணி தான் பாட்ஸுன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இதுக்கு பவர் வந்து 8 வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 3 8 இந்த ஒரு கணக்கில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த நம்பர் வந்துச்சுன்னா உங்களுடைய கணக்கை யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி வைங்க. இது ஒரு நல்ல நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த 38ங்கிற நம்பர் அப்படியே பிசிக்கே வர்றதுக்கு கூட வாய்ப்பு வந்து இருக்குங்க. பிசிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசிக்கே உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 38ங்கிறது பிசியே வர்ற மாதிரி ஒரு கணக்கு வந்திருக்கு. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இப்போது நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கெல்லாம் எந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம வந்து இப்போது ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து எப்போதுமே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்கோம்னு. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கான வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பராகவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி வைங்க. 297, 296, 029, 416 வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கு நம்பரில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு ட்ராவுக்கு வந்து டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி கிடச்சிருக்கு. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 727 டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த நம்பர்ஸ் எல்லாம் டபுள்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம இப்போது பார்க்கையில் வந்து 266 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் 911 டபுள்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்கன்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். 818, 911, 266, 727 இந்த மாதிரி நம்பர் வந்து நமக்கு டபுள்ஸாக வந்துச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி டிபிள்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 222, 888, 000
இதையும் கணக்கில் எடுத்துக்காங்க. டிபிள்ஸ் எதிர்பார்க்குற நம்பர்களுக்கு மட்டும்தான் டிபிள்ஸும் டபுள்ஸும் நம்ம எடுக்கிறோம். டபுள்ஸ் உங்களுடைய கணக்கில் வந்துச்சுன்னா டபுள்ஸ் எடுத்துக்காங்க. டிபிள்ஸ் வந்துச்சுன்னா இந்த 3 நம்பர்லேருந்து டிபிள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% உங்களுக்கு ரெகுலராகவே வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆடுவருக்கு பண்ணியும் பெஸ்ட் நம்பர்ஸாகவும் நான் கொடுக்குறேன். இதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல நம்பராகவும் பெஸ்ட் நம்பராகவும் கொடுக்கையில் வந்து என்னையுடைய கணக்கில் வந்து 201ங்கிற ஒரு நம்பர் கணக்கில் கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க. 201ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 00888222ன்னு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம எல்லா நம்பர்ஸும் பார்த்தோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகமான நம்பர்லாம் கொடுக்கல. என்னையுடைய கணக்கில் 2 இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 29, 26, 92, 71, 16, 01 மேட்ச் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதாவது கம்மியான நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். மேட்ச் பண்ணி வைங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.